ஒன்ஸ் அகைன். ஸோ ஜனநாயகன் படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது. என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிறது தெரியல. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட் சர்க்கம்டன்ஸ் காரணமா படத்தை வந்து சொன்ன தேதியில 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியல அப்படிங்கறத அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விஜயோட லாஸ்ட் மூவி, மச் எக்ஸ்பெக்டட் மூவி. அந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆனது வந்து விஜய் ஃபேன்ஸை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது ரொம்ப தவறானது, ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஆக்சுவலி இதை ஒருவேளை டிஎம்கே எக்கோசிஸ்டம்ஸ் இதை சப்போர்ட் பண்ணா அது ரொம்ப 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 தப்பு. நீங்க விஜய் மேல எந்த விமர்சனம்னாலும் வைக்கலாம். கரூர் விஷயத்துல ஆரம்பிச்சு அவரோட அரசியல் கொள்கை இந்த மாதிரி எந்த விஷயத்துலாலும் விமர்சனம் வைக்கலாம். இந்த படத்தை டிலே ஆகுறதுக்கு இந்த இஷ்யூஸ்ல போய் நீங்க வந்து இந்த விஷயத்த நீங்க சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி கலாய்ச்சி இது பண்ணீங்கன்னா அது ரொம்ப தப்பானது. இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. நாளைக்கு எந்த படத்தை கூட அவங்களால முடக்க முடியும். ஜனநாயகன் மாதிரி ஒரு பெரிய படத்துக்கு விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படத்தையே வந்து தணிக்கை வாரியம் வந்து சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்காம ரிலீஸ் பண்ண முடியாம தடுக்க முடியும்னா நாளைக்கு எந்த படங்களுக்குனாலும் இது நடக்க முடியும். எல்லாருக்குமே தெரியும், ரைட் விங் ஐடியாலஜி உள்ள பிஜேபி ஐடியாலஜி உள்ள படங்களுக்குலாம் ஈஸியா சர்டிபிகேட் கிடைச்சிருது. எவ்வளவு ஹேட்டான கண்டென்ட்ஸ் இருந்தா கூட இப்போ கேரளா ஸ்டோரியா அல்லது காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். நல்ல கருத்துள்ள படங்களுக்கு, சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துற படங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ரொம்ப கவர்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய சென்சார், நிறைய காட்சிகள் சென்சார் ஆகி தான் வர வேண்டியது இருக்கு. இந்த படத்துக்கு கூட அவங்க நிறைய காட்சிகளுக்கு வந்து முதல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அந்த சீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க வந்து கொடுக்காம டிலே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்ல வாதாடின அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து சிபிஎஃப்சி சார்பா என்ன சொல்றாருன்னா, படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காம ஸ்டாப் பண்றதுக்கு சிபிஎஃப்சிக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப அரோகண்டா பேசுறாரு. சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா படைப்பு சுதந்திரத்திற்கு நல்லது கிடையாது. குறிப்பா மக்கள் சார்ந்த படங்கள் வரும்போது அது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் தான் உருவாகணும். டிஎம்கே ஆர் எல்லாரும் இந்த ஜனநாயகன் விஷயத்துல விஜய்க்கு இல்லது இந்த ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட்டா நிக்கணும். பட் ஆனா இதுல விஜய் முதல்ல இதுக்கு ஸ்ட்ராங்கா எதிர்ப்பு தெரிவிக்கணும். இதுக்கு பிஜேபி தான் காரணம், இல்ல என்ன காரணம், சிபிஎஃப்சிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொஸ்டின் பண்ணணும். படக்குழு அதை கொஸ்டின் பண்ணணும். எல்லாருமே அதை கொஸ்டின் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஎம்கே கொஸ்டின் பண்றது முக்கியம்னு நான் சொல்றேன்னா, விஜய் தரப்புக்கு அதை விட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. விஜய் அவர் படத்துக்கே குரல் கொடுக்கலன்னா தமிழ்நாடு பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான கேள்வியா இருக்கணும். விஜய் இந்த விஷயத்துக்கு ரொம்ப லவுடா தன்னோட வாய்ஸை கொடுக்கணும். அண்ட் பட் எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, இப்போ இதுல அந்த அவ்வளவு பெரிய அரசியல் கருத்துக்கள் இருக்குதா? இத படத்தை வந்து இப்படி அடம் பிடிச்சு சிபி சர்டிபிகேட் கொடுக்க மாட்டான்னு பிஜேபியோ இல்ல சென்ட்ரல் போர்டு வந்து பிஹேவ் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையில புரிஞ்சுக்க முடியல. ஆக்சுவலி பராசக்தி தான் சென்சார் போர்டில் ஏதாவது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுன்ட்டு நிறைய பேர் நினைச்சாங்க. பட் ஜனநாயகனுக்கு இருக்கு. கடைசி அந்த கேசரியில் அப்படி என்னதான்ப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கு. பார்ப்போம். தேங்க்யூ.